2026 இருக்கிறோம். ஏஐ வந்துடுச்சு. மனுஷன் செய்யக்கூடிய வேலையெல்லாம் ஏஐ செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஆனாலும் கூட ஏன் நமக்கு புத்தகம், ஒரு புத்தகம் தரக்கூடிய ஒரு புலன் இன்பத்தை வேறு எதுவுமே நமக்கு தரவே முடியாது. யாருக்கு லீலை அப்படிங்கிறத இந்த புத்தகத்தோடைய துவக்கத்திலேயே சத்குரு ரொம்ப அழகா சொல்றார். நெஞ்சு நிறைய அன்பு, மனம் நிறைய மகிழ்ச்சி, உடல் நிறைய உற்சாக துடிப்பு மிக்கவர்களுக்கு மட்டும்தான் கிருஷ்ண லீலையாம். பண்புள்ள மனிதர்களை நாம் கொண்டாட இப்போது தவறி கொண்டிருக்கிறோம். இதை நமக்கு சுட்டி காட்டுவதற்கு பெரும்பான்மையான பங்கை இந்த புத்தகம் ஆற்றி இருக்கிறது என்பதை நாம புரிஞ்சுக்கணும். பல விருதுகளுக்கும் சொந்தக்காரரான திருமதி இந்திரா விஜயலட்சுமி அவர்களை உங்களுடைய பலத்த கரகோஷத்தோட அழைக்கிறேன். இந்த புத்தகம் கிருஷ்ணலீலா நம்ம சத்குரு அவர்களுடைய சொற்பொழிவின் சாரத்தை அப்படியே தொகுத்து எழுத்தாளர் சுபா அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த அறிமுக விழா இந்த தமிழ்நாட்டில், இந்த உலகத்தில் எத்தனையோ ஊர்கள் இருந்தால் கூட புதுச்சேரியில் துவக்கமாக இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே பெருமை. மகாகவி ரொம்ப நாள் இங்கே வாழ்ந்து நமக்கு முப்பெரும் காவியங்களை படைச்சிருக்கிறார். இங்கேருந்து குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம்லாம் இங்கேருந்து தான் எழுதியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பேரு பெற்ற மண்ணில் நீங்கள் வாழ்கிறீங்க. கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. மதுரையிலேருந்து வந்திருந்தா கூட கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. 2026 இருக்கிறோம். ஏஐ வந்துடுச்சு. மனுஷன் செய்யக்கூடிய வேலையெல்லாம் ஏஐ செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஆனாலும் கூட ஏன் நமக்கு புத்தகம் அப்படின்னா, என்னதான் தொழில்நுட்பங்கள் நிறைய விஷயங்களை செஞ்சாலும் ஒரு புத்தகம் தரக்கூடிய ஒரு புலன் இன்பத்தை வேறு எதுவுமே நமக்கு தரவே முடியாது. இப்போ ஒரு காட்சியை பார்க்குறோம். உதாரணமாக ஒரு கிருஷ்ணர் வர்றாருன்னா ஒரு 1000 பேர் பார்க்குறோன்னா ஒரே கிருஷ்ணரை தான் பார்ப்போம். ஆனால் இந்த புத்தகத்தை திறந்து நீங்கள் பார்க்குற கிருஷ்ணன் இருக்கார்ல, எனக்கு ஒரு காட்சியாக தெரிவார், ஐயாவுக்கு ஒரு காட்சியாக தெரிவார், அந்த அம்மாவுக்கு ஒரு காட்சியாக, அந்த சகோதரிக்கு ஒரு காட்சியாக தெரிவார். இப்படி இறைவன் அப்படின்னாலே என்ன, நமக்கு எந்த வடிவத்திலும் எந்த வரையறைக்குள்ளும் உட்படாத பேராற்றல் தான் இறைவன் இல்லையா? அதே போலத்தான் புத்தகமும். நீங்கள் ஒவ்வொருவர் வாசிக்கும் போது ஒவ்வொரு பரிணாமம், ஒவ்வொரு வடிவமும் உங்களுக்கு தெரிகிறதுனால தான் இன்றைக்கும் இந்த புத்தகம்னு நாங்கள் இவ்வளவு பிரயத்தனப்பட்டு இந்த அறிமுக விழாவை செய்து கொண்டிருக்கோம் என்பதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது புத்தக வாசிப்பு. இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கிறீங்க. நம்ம வாசிக்கிறதோடு சேர்த்து நம்ம பிள்ளைகளுக்கும் இதை கற்றுக் கொடுக்கணும். கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் மகிழ்ச்சி கொள்வது புத்தகம் வாசிக்கும் போது மட்டும்தான் என்பது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. இந்த இறைவன் அப்படிங்கிறவர் எவ்வளவு பெரிய ஒரு மூல ஆற்றல், அவருடைய இறைத்தன்மை என்ன, யார் இந்த கிருஷ்ணன், அவருடைய லீலை என்ன அப்படிங்கிறத இந்த புத்தகம் வாசிக்கும் போது நான் அவ்வளவு நெகிழ்ந்து போனேன். கிட்டத்தட்ட அந்த புத்தகத்தை வாசித்து முடிக்கும்போது கிடைச்ச ஒரு பேரானந்தமும் ஒரு மன அமைதியும் ரொம்ப அலாதியாக எனக்கு இருந்துச்சு. யாருக்கு லீலை அப்படிங்கிறத இந்த புத்தகத்தோடைய துவக்கத்திலேயே சத்குரு ரொம்ப அழகாக சொல்கிறார். யாருக்கு கிருஷ்ண லீலை தெரியுமா? ரொம்ப அழகாக சொல்கிறாரு. யார் எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு தான் லீலையா. சிரிங்க பார்ப்போம் நல்லா, எல்லாரும் சந்தோஷமா. பெண்கள் எல்லாம் சிரிச்சுட்டே இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது, உங்கள் ஊரில் பெண்கள் இவ்வளோ அழகாக சிரிக்கிறீங்க. உங்களுக்கு தான் கிருஷ்ண லீலையா. யாருக்கு லீலை இல்லையா? எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு சோகத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் கவலைப்படுறதுக்குன்னே ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த லீலை கிடையாதான். தெளிவாக சொல்கிறாரு. நெஞ்சு நிறைய அன்பு, மனம் நிறைய மகிழ்ச்சி, உடல் நிறைய உற்சாக துடிப்பு மிக்கவர்களுக்கு மட்டும்தான் கிருஷ்ண லீலையாம். அப்படி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்ப்போம். எப்போதும் வாழ்க்கையை விளையாட்டாக அணுகணும் அப்படின்னு சொல்கிறாரு சத்குரு. இதில் சங்கரன் பிள்ளையை பற்றி நிறைய இடங்கள் வரணும். சத்குருவுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இல்லையா? அவர்கிட்ட இருந்தே துவங்குறேன். எப்போவுமே சங்கரன் பிள்ளை ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர் தானே. ஆனால் அன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா சங்கரன் பிள்ளை ரொம்ப சோகமாக சோர்ந்து போய் படுத்திருந்தாராம். அப்போ அவருடைய நண்பர் ஒருவர் அவர்கிட்ட வந்து, என்ன சங்கரன் பிள்ளை, எப்போவுமே சந்தோஷமாக ஜாலியாக இருப்பீங்க, என்னாச்சு இன்னைக்கு, ஏன் இவ்வளோ கவலையோடு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், என்னோட பெரியப்பா போன வருஷத்துக்கு முதல் வருஷம் இறந்து போயிட்டார். அவருக்கு வாரிசு எதுவும் இல்லை, அதனால அவரோட 1 கோடி ரூபாய் சொத்தை என் பேரில் எழுதி வச்சிட்டார் அப்படின்னு அழுதாராம். இதை கேட்ட உடனே அந்த நண்பருக்கு ஒரே ஷாக்கு. சரி, பெரியப்பா இறந்து போன சோகத்தில் அழுறாரு போலன்னு, சரி விடுங்க, மனுஷனாக இருந்தால் எல்லாரும் ஒரு நாள் போகிறது தானே, விடுங்க அப்படின்னோடனே, இல்லை போன வருஷம் இப்படி தான் எங்கள் மாமாவும் வாரிசு இல்லாமல் 2 கோடி ரூபாய் சொத்தை என் பேரில் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னாராம்.
அடடா என்ன இவர் வரிசையாக சொல்கிறாரு அப்படின்னு அந்த நண்பர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரா, அடுத்தடுத்து பெரியப்பா மாமான்னு குடும்பத்தில் உறவினர்கள் தவறி போனதுனால தான் இவர் சோகமாக இருக்கிறார் போல அப்படின்னு நினச்சி அவரை தேற்றுனாராம். சரி சரி கவலைப்படாதீங்க, உங்கள் பெரியப்பாவும் மாமாவும் அடுத்தடுத்து இறந்து போயிட்டாங்கன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா அப்படின்னு கேட்டாராம். சங்கரம் பிள்ளை, இந்த வருஷம் வாரிசு இல்லாத சொந்தக்காரங்க யாருமே சாகலைன்றதை நினச்சி எனக்கு கவலையாக இருக்குது. இதெல்லாம் ஒரு கவலையா? இப்படி தான் பல பேர் கவலைப்படுறதுக்கு காரணம் தேடுறோம். சங்கரன் பிள்ளை மாதிரியே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா. நாங்கள் ஒரு 5 பெண்கள், சின்ன வயதில் பள்ளி காலத்துலேருந்தே தோழிகள். நாங்கள் ஒரு இடத்துக்கு நீங்களுமா? கிரேட், சூப்பர், உங்களுக்கு என்னுடைய பாராட்டு. எத்தனை பேர் நீங்கள்? நீங்களும் 5 பேரா? ஆஹா, பஞ்ச பாண்டவிகள். அப்படி நாங்கள்லாம் ஒரு இடத்துக்கு போகும்போது அதில் ஒரு தோழி மட்டும் என்ன செய்வா தெரியுமா, சிரிச்சுக்கிட்டு இருப்போம். நாங்கள்லாம் ஏதாவது ஜாலியாக ஜோக் அடிச்சு ரொம்ப சந்தோஷமாக விளையாட்டாக இருக்கும்போது அவள் மட்டும் திடீர்னு சிரிக்கிறத நிறுத்திடுவா. என்னடி என்னாச்சு, ஏன் சிரிக்கிறத நிறுத்திட்ட அப்படின்னா, இல்லை ரொம்ப சிரிச்சிட்டேன், அதுக்கடுத்து ஏதாவது கஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவா. இந்த மாதிரி ஆட்களை பார்த்துருக்குறீங்களா? இருக்காங்க பெண்கள் அப்படி. ஆண்கள் எனக்கு தெரியலை, பெண்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படிலாம் இருக்காமல் இந்த நிமிஷம் நமக்கு என்ன கொடுத்துருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும்னு சத்குரு சொல்கிறார். நம்மளோட பிறப்பின் நோக்கமே என்ன தெரியுமா? மகிழ்ச்சி தான். நம்ம பிறந்ததே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான். ஒரு கணமும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல உறுதிப்படுத்திக்கணும். அதே போல் இந்த மூட நம்பிக்கைகள்லாம் இருக்குல்ல, அதற்கு எதிரான விஷயங்களை எப்படி கிருஷ்ணர் முன்னெடுத்து செய்தார் அப்படிங்கிறதையும் சத்குரு இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. ஒரு அழகான கதை. எது மூட நம்பிக்கை, எது நம்ம பண்பாடு அப்படிங்கிறத. ஒரு குரு இருந்தாராம். தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அவர் எப்போதும் அழகாக பாடம் நடத்துறது, நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் வழக்கமாக செய்து கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பூனை அவருக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டே இருந்துச்சான். குறுக்கும் நெருக்குமாக ஓடுறது, சத்தம் எழுப்புறது. இப்படி இருந்த உடனே குரு சொன்னாராம், அந்த பூனையை பிடிச்சி தூணில் கட்டுங்க அப்படின்னு. உடனே அதே போல் கட்டிட்டாங்க. அன்றைய பாடத்தை ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துட்டாரு. மறுநாள் வந்தது, அதே மாதிரி திரும்ப அதே நேரத்துக்கு அந்த பூனை தொந்தரவு பண்ண உடனே அன்றைக்கும் பூனையை பிடிச்சி தூணில் கட்டிட்டாங்க. இப்படியே தினமும் இது தொடர்கதையாக இருக்குது. அப்போ சிஷ்யர்கள் என்ன பண்ணாங்க, ஐயா சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே செஞ்சுருவோன்னு குரு வர்றதுக்கு முன்னாடியே பூனையை பிடிச்சி தூணில் கட்டிடுவாங்களாம். காலங்கள் கடந்தன. ஒரு நாள் அந்த குரு மரணம் எய்திய பிறகு அவருடைய சிஷ்யர்களில் இருந்த ஒருத்தர் குருவாக மாறுறார். அவர் என்ன பண்ணாராம், உட்கார்றாரு. பூனை எதுவும் இல்லை. மெனக்கெட்டு ஒரு பூனையை வரவழைச்சு தூணில் கட்டி போட்டுட்டு அப்புறம் பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாராம். ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால், அதெல்லாம் தெரியாது, எங்கள் குரு கட்டி போட்டார், அதனால நானும் கட்டி போட்டு பாடம் நடத்துகிறேன்னு சொன்னாராம். இதுதான் மூட நம்பிக்கை. முதல்ல எது நம்பிக்கை, எது பக்தி, எது மூட நம்பிக்கைங்கிறத நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணருடைய வாழ்வில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை இந்த புத்தகத்தில் நம்ம சத்குரு குறிப்பிட்டதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது 3500 ஆண்டுகள், ஏறக்குறைய 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட கதை. கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் இடையர் குலத்தில் ஒரு வழக்கம் இருந்துதான். இந்திரோத்சவம் அப்படின்னு ஒரு பெரிய விழா எடுப்பாங்களாம். சிலப்பதிகாரத்தில் கூட இதுக்கான குறிப்புகள் இருக்குது. இந்திர விழா அப்படின்னு ஒன்று கொண்டாடுவாங்க. கிட்டத்தட்ட 28 நாட்கள் இந்த விழா நடக்கும். இந்திரனுக்கு அந்த காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி விழா எடுப்பது நம்முடைய மரபாக இருந்திருக்கு. அப்போது ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவுடைய தலைமை பொறுப்பை யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைக்குமா. அந்த ஊர்லேயே ஆளுமை மிக்க, அறிவாளியான, பொறுப்பு மிக்க ஆள்கிட்ட தான் இந்த பொறுப்பை ஒப்படைப்பாங்க. அந்த வருஷமும் அதே போல் நம்ம கிருஷ்ணன் கிட்ட இந்த பொறுப்பு வருது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அப்போ கிருஷ்ணருக்கு 15 வயதான். அந்த விழாவிற்கு பிறகு கிருஷ்ணருக்கான மரியாதை அதை விட பல மடங்கு அதிகமாகுங்கிறதுனால அத்துணை பேரும் மகிழ்ச்சியோடு நிற்கும்போது கிருஷ்ணர் வராரு. சொல்கிறாரு, எனக்கு இந்த இந்திரோத்சவத்தை நடத்துவதற்கு விருப்பமில்லை அப்படின்னு சொல்லிட்டாராம். எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. என்ன கிருஷ்ணா, எவ்வளோ பெரிய விஷயம் இது, இந்திரனுக்கு விழாவை எடுக்க போகிறோம், அதில் தலைமை பொறுப்பு உனக்கு கொடுக்குறோம், இப்படி நீ மறுக்கிறையே அப்படின்னு சொன்னப்ப கிருஷ்ணர் சொன்ன ஒரு வார்த்தை நாம் எல்லாம் நிச்சயமாக மனசுக்குள்ளே வாங்கிக்க வேண்டியது. கிருஷ்ணர் என்ன சொன்னார் தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு கடவுளுக்காக பயத்தோடு செய்யக்கூடிய எந்த விஷயத்தையும் நான் ஆதரிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு பதிலாக நான் ஒரு யோசனை சொல்கிறேன். இந்த இந்திரோத்சவம் எல்லாம் வேணாம், கோபோத்சவம்னு ஒன்று செய்வோம் அப்படின்னாராம். அது என்ன கோபோத்சவம்னா, இடையர்களை கொண்டாடுறது, பசுக்களை கொண்டாடுறது. அந்த மரம், செடி, கோபியர்கள் நம்மோடு இருப்பவர்களை கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்னாராம்.
எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த காலத்திலேயே வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் மீறும்போது எதிர்ப்பு வரும். ஏறக்குறைய 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக இவ்வளவு பெரிய ஒரு புரட்சியை கிருஷ்ணர் செய்திருக்கிறார் என்றார் அவர். அதுவும் அந்த 15 வயதில் எண்ணும்போது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இப்போ 2 குரூப்பாக பிரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஒருத்தர் இந்திரோத்சவத்துக்கு ஆதரவு, ஒருத்தர் கோபோத்சவத்துக்கு, இப்படி. ஆனால் இன்றைக்கு கிருஷ்ணர் இருந்திருந்தா இதை விட எவ்வளவு சிறப்பாக எல்லாமே இருந்திருக்கும் இல்லை? அப்போது 3500 வருஷங்களுக்கு முன்னாடியும் இவ்வளவு தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஒரு முழுமையான மனிதனை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிஞ்சு மகிழ்ந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நாம் கொண்டாடணும். நம்ம கொண்டாடுறோமா? யோசிச்சு பாருங்களேன். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது? நம்ம வீட்டில் நம்ம அம்மா இருப்பாங்க. நம்ம அம்மாவை நம்ம எப்போவுமே எப்படி வச்சுருக்கோன்னா, நம்ம அம்மா எல்லாமே இந்த வேலை செய்கிறது அம்மாவுடைய பொறுப்பு, சமைச்சு கொடுக்குறது அம்மாவுடைய பொறுப்பு, அதிகாரம் செய்வோம். அம்மா சாப்பாடு செஞ்சிட்டிங்களா, அம்மா சாப்பாடு பேக் பண்ணிட்டீங்களா, இன்றைக்கி என்ன குழம்பு அப்படின்னு நம்ம கேட்குறோமே தவிர என்றைக்காவது அதை மதித்திருக்கிறோமா? எத்தனை பேர் உங்கள் அம்மாவுக்கு கால்களை பிடித்து விட்டு இருப்பீர்கள்? சொல்லுங்களேன். யாரெல்லாம் கால் பிடிச்சிருக்கிறீங்க அம்மாவுக்கு? உங்களுக்கெல்லாம் உங்களுடைய பாதத்தை தொட்டு நான் நமஸ்காரம் செய்து கொண்டேன். யார் ஒருத்தர் நம்மளை சுற்றி இருக்கிற தாய் தந்தையரை முதல்ல வணங்கி கொண்டாடுறோமோ அவங்க சிறந்த மனிதனாக வருவாங்க. இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் இதுதான். நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களை கொண்டாட வேண்டும், குணத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டும்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் எப்போவுமே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நம்ம அவ்வை பாட்டி மூதாட்டி இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட போய் எதெல்லாம் அந்த உலகத்தில் ரொம்ப இனிமையானது அப்படின்னு கேட்டாங்களாம். அவ்வை சொன்னாங்களாம், இனிது இனிது ஏகாந்தம் இனிது அப்படின்னு சொன்னாங்களாம். தனிமையாக இருக்கிறது இனிமை அப்படிங்கிறாங்க. அப்படி உணர்ந்திருக்கிறீங்களா நீங்கள்? தனிமையாக இருக்கும்போது இனிமையாக இருந்திருக்கிறீங்க. கிரேட். அதற்கு பிறகு சொல்கிறாங்க, அதை விட என்ன இனிது தெரியுமா? அதனினும் இனிது ஆதியை தொழுதல். இறைவனை வணங்குறது ரொம்ப இனிமையாம். அதனினும் இனிது அறிவினர் சேர்தல். அறிவாக இருக்கிறவங்கெல்லாம் ஒன்று கூடுறது ரொம்ப இனிமையாம். அதைவிட இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே அப்படின்னு முடிக்கிறாங்க. இதில் என்ன சிறப்புனா, இந்த அவ்வை பாட்டிக்கு அடுத்த வேளைக்கான உணவு இல்லைங்க. அடுத்த வேளைக்கான உணவே என்னன்னு தெரியாத ஒரு மூதாட்டி, ஒரு இளமை காலத்தில் இருக்கிறவங்க கூட பரவாயில்ல, ஒரு மூதாட்டி இந்த வாழ்க்கை இனிதுன்னு கொண்டாடி இருக்கிறாங்கன்னா நம்ம இந்த வாழ்க்கையை எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு என்ன குறைச்சல்? அழகாக இப்படி ஒரு ஏசி ஹாலில் இவ்வளோ அழகாக உட்காந்துக்கிட்டு இவ்வளோ மலர்ந்த முகத்தோட இந்த நிமிஷம் நாம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கோம்ல, இதற்காகவே நம்ம இறைவனுக்கு நன்றி செலுத்தணும் இல்லையா? இதைத்தான் இந்த புத்தகம் நமக்கு உறுதிப்பட சொல்கிறது. இதைத்தான் நம்ம சத்குரு என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆச்சரியமாக இருந்தது எனக்கு படிக்கும்போது. வாழ்க்கையின் இறுதி கணமே வந்தால் கூட அதனோடு இணைந்து நாம் நடனமாட தயாராக இருக்க வேண்டுமா? அந்த அளவுக்கு நம்முடைய ஆன்மாவை, நம்ம மனத்தை தயார் செய்வது தான் நம்முடைய வேலை என்று சொல்கிறார். நாளும் திருவிழா தான் நம்முடைய வாழ்வு. கிருஷ்ணனுடைய வாழ்வும் அப்படிதான் இருந்துதான். கிருஷ்ணர் பிறந்து ஒரு 3 மாத குழந்தையாக இருந்தபோது ரொம்ப சேட்டை பண்ணுவார் போல். அப்போவே அவரை தூக்கி அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, மாட்டு வண்டி நிழலில் படுக்க வச்சுட்டு போயிட்டாங்க. 3 மாத குழந்தை. அந்த கதை உங்களுக்கு தெரியும்ல. அவர் அந்த சக்கரத்தை எட்டி உதைச்ச உடனே அந்த சக்கரங்கள்லாம் அப்படியே சுக்கு நூறாக சிதறிடுது. யாருமே நம்பலை. என்னடா ஒரு 3 மாத குழந்தை இப்படி செய்யுமா அப்படின்னு யோசிச்சாங்களாம். அப்புறம் அவருக்கு 7 வயது ஆச்சான். 7 வயது பாலகனாக இருக்கிறார். அப்போ அவர் செய்த குறும்பு, நம்ம கோபியர்கள் எல்லாம் குளிக்கிறதுக்கு சென்றிருந்த போது அவர்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் அவர் என்ன பண்ணுறார், அபகரிச்சுக்கிறார். வஸ்திராபரணம் இல்லையா? அதுக்காக அவங்க அம்மா அவரை ரொம்ப கடிஞ்சுக்கிட்டாங்களாம். இன்றைக்கு இருக்கிற பெண்கள்லாம் ஒரு தாய்மை அடைஞ்சு அம்மா அப்படின்னு குழந்தை கூப்பிடும்போதே நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அவ்வளோ பெரிய பரமாத்மாவை வளர்க்கும் பேறு பெற்ற புண்ணியவதி இல்லையா? அவங்கள பற்றி நிறைய இடங்களில் நம்ம சத்குரு சொல்கிறாரு. இப்படி குளித்து கொண்டிருந்த அந்த கோபியர்களின் ஆடைகளை நம்ம கிருஷ்ணன் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறாரு. அப்போ அவருக்கு வயது 7. இதனெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க, நம்ம தவறாக புரிஞ்சிட்ருக்கோம் ரொம்ப பேர். ஒரு 7 வயது பாலகன். அதுக்கே அவங்க அம்மா கடுமையாக கோபிச்சுக்கிட்டாங்களாம். அப்படியே கட் பண்ணால் பின்னாடி பாஞ்சாலின்ற ஒரு பெண் மானபங்கப்படுத்தப்பட்ட போது தன்னுடைய ஆடையை பறிக்கப்பட்டு அவள் நின்ற போது அவளுக்கு ஆடை கொடுத்து காப்பாற்றினதும் கிருஷ்ணன் தான். என்ன ஒரு லீலை பார்த்தீங்களா? அந்த கோபியர்களின் ஆடையை அபகரித்த அதே கரங்கள் தான் ஒரு பெண்ணின் மானத்தையும் காப்பாற்றி இருக்குன்னா இதுவல்லவோ கிருஷ்ண லீலை. இதை நாம் புரிஞ்சுக்கணும். இப்பேற்பட்ட லீலை என்ன,
அவர் எப்படியெல்லாம் கிருஷ்ணனுடைய ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாடி இருந்த அர்த்தம் என்ன என்பதைத்தான் இந்த புத்தகம் நமக்கு பேசிக்கொண்டே இருக்கிறது. இதே போல ஒரு வெயில் காலமா எல்லாரும் அவங்கவுங்க வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டிருந்த போது வழக்கம் போல கிருஷ்ணர் குறும்பு செய்தனால அம்மா எதில் கட்டி போட்டாங்க? கிருஷ்ணனை உரல்ல கட்டி போட்டுட்டாங்க. இவர் பார்க்குறாரு. எப்பவுமே குழந்தைகளுக்கு ஒன்று இருக்குல்ல, என்னன்னா அம்மா பார்க்குற வரைக்கும் அழுது புரண்டு அம்மா வந்து கொஞ்சி சமாதானம் பண்ணுற வரைக்கும் அழுதுகிட்டே இருப்பாங்கல்ல. கிருஷ்ணரும் அதுக்கு விதிவிலக்கு இல்லையா. அம்மாவை எப்படியாவது நம்ம குரலை கேட்க வச்சிடணும்னு சொல்லி கதறாரா. யசோதை கண்டுக்கவே இல்லை, ரொம்ப தூரத்தில் போயிட்டாங்களாம். இவரும் அப்படியே அந்த உரலை இழுத்துட்டே போறாரு. 2 மரங்களுக்கு நடுவில் போறாரு. மரங்கள் வேரோட பெயர்ந்துருது. மறுபடியும் அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறாராம். அப்படி போகும்போது அவருக்குமே களைப்பாயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் குழந்தை தான் இல்லையா. ரொம்ப களைச்ச உடனே அழ ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா அம்மான்னு அழுறாரு. அப்படியே கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அம்மாவை தேடி அழுதுகிட்டே இருக்கிறாரு. அப்போ தூரத்தில் 2 பெண் குரல் கேட்குது. யாரோ 2 பெண்கள் அவரை சமீபமாக வர்ற மாதிரி அவருக்கு புரிஞ்சுக்கிறாரு. உடனே அழுகையை நிறுத்திட்டாராம். இந்த இடத்துல சத்குரு அழகாக ஒரு மேற்கோள் காட்டுறாரு. என்ன தெரியுமா? கிருஷ்ணர் அழுதுட்டு இருந்தாருல்ல, அந்த பெண்கள் வந்த உடனே அவர் அழுகையை நிறுத்திட்டு அப்படி கண்ணை தொடச்சிட்டு ரெடி ஆகிட்டாராம். இது எப்படின்னா, நம்ம வீடுகளில் உள்ள பயங்கரமாக சண்டை போட்டிருப்போம். அடிப்புடி சண்டையெல்லாம் நடக்கும். யாராவது ஒருத்தர் வந்து காலிங் பெல் அழுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம முகத்தெல்லாம் தொடச்சிட்டு போய் வாங்க வாங்க இன்னும் இவ்வளோ தாமதமாக வர்றீங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை போல அப்படின்னு ஒரு அழகான உதாரணத்தை சத்குரு கொடுத்துருக்குறாங்க. அப்படி கிருஷ்ணர் உடனே ரெடி ஆகிட்டு பார்க்குறாரு. 2 பெண்கள் வர்றாங்க. அதில் ஒருத்தர் அவருக்கு பரிச்சயமான பெண் தான், லலிதா. அந்த பெண் சிறு வயதில் அவரோட விளையாட்டு தோழியாக இருந்தவராம். இன்னொரு பெண் யார் தெரியுமா? யாராக இருக்கும்? ராதே. வேற யாராக இருக்கும்? முதல் முறையில் அப்படியே ராதையை பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல இவங்க 2 பேரும் வந்து, என்ன கண்ணா உன்னை உரல்ல கட்டி போட்டிருக்கிறாங்க, சரி நான் வேணா இந்த கயிறை அவிழ்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த லலிதா அப்படிங்கிற தோழி கேட்கிறா. அப்போ கிருஷ்ணர் சொன்ன பதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வேண்டாம், கயிறை அவிழ்க்காத, என் அம்மா வந்து தான் இந்த கயிறை அவிழ்க்க வேண்டும்னு சொன்னாராம். இப்போது இந்த இடத்துல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம பெற்றவர்கள் நாம் செய்த தவறுக்காக ஏதோ ஒரு தண்டனை நம்ம கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த தண்டனையை அவங்களே வந்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை கிருஷ்ண பரமாத்மா நமக்கு உணர்த்துகிறார். இது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ லலிதாவுக்கு மனசு கேட்கல. சரி, அப்போ நாங்கள் எந்த விதத்தில் உனக்கு உதவ முடியும் சொல்லு, ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னோடனே கிருஷ்ணர் எப்பேற்பட்ட கில்லாடிப்பாங்க, நீ போய் தண்ணி கொண்டு வா அப்படின்னு அனுப்பிட்டாரா லலிதாவை. இவங்களும் தண்ணி கொண்டு வர போயிட்டாங்க. இப்போ அங்கே ராதேயும் கிருஷ்ணனும் மட்டும் இருக்காங்க. கண்ணோடு கண் பார்க்கின்றது, உள்ளங்கள் இடம் மாறி கொள்கின்றன. அப்படி நேரம் போகிறதே தெரியலையாம். எவ்வளவு அழகு பாருங்க அவங்க காதல். ராதே அப்படின்னா என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம சத்குரு ரொம்ப அழகாக அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. ரா அப்படின்ற அந்த எழுத்துக்கு வண்ணம் சாரம்னு பொருளாம். ரா என்பதுக்கு வண்ணம் சாரம்னு பொருள். தே அப்படின்னா கொடுப்பவளாம், வாழ்க்கைக்குமான வண்ணத்தை, சாரத்தை, அர்த்தத்தை கொடுப்பவள் அப்படின்னு பொருளாம். கண்ணனுக்கு எத்தனை கோபியர்கள் இருந்தாலும், பின்னாளில் அவருக்கு எத்தனை பெண்கள் அறிமுகமாயிருந்தாலும், இன்றைக்கும் நம்ம ராதே கிருஷ்ணான் தானே அவரை சொல்கிறோம். அந்த பெருமையை பெற்ற பெண் அல்லவா. 16 வயதிற்கு பிறகு கிருஷ்ணனும் ராதையும் ஒருத்தர் சந்திச்சுக்கவே இல்லையா. ஆனாலும் கூட பாருங்க, அந்த ராதே அதே மாறாத காதலோடு இறுதி வரை வாழ்ந்திருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். எல்லாரும் கேட்பாங்களாம் ராதே கிட்ட, எப்படி ராதா நீ கண்ணனை பிரிந்த பிறகும் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாயே அப்படின்னு. அதுக்கு ராதே சொல்லுவாங்களாம், நான் எங்கே கண்ணனை பிரிஞ்சேன், இதோ இந்த மரத்தில் நான் கண்ணனை பார்க்குறேன், அந்த ஆகாயத்தில் கண்ணனை பார்க்குறேன், இந்த நதியில் கண்ணனை பார்க்குறேன், நான் பார்க்குற இடமெல்லாம் கண்ணன் நிறைஞ்சிருக்கும் போது நான் எப்படி அவரை பிரிவேன் அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த இடம் படிக்கும்போது எனக்கு அவ்வளவு நெகிழ்ந்து போனேன். இதுவல்லவோ உண்மையான காதல். இன்றைக்கி நம்மலாம் என்ன செய்கிறோம்? காதல் வித் சம் கண்டிஷன்ஸ் இல்லையா. இதெல்லாம் பண்ணாதான் லவ். ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடணும், பிடிச்ச புடவை வாங்கி கொடுக்கணும், கேட்குறப்ப நகை வாங்கி கொடுக்கணும். அதுவும் இந்த தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி பண்டிகைனா நம்ம போட்டிருக்கிற சேலை மாதிரி வேறு யாரும் போட்டிருக்கக்கூடாது. பக்கத்து வீட்டில் அவங்க போட்டிருக்கிற புடவை நிச்சயமாக அந்த மாதிரி சேம் கலர் கூட நம்ம எடுத்துடக்கூடாதுன்னு இருக்கிறோம். ஆனால் என்ன உண்மையான அன்பு என்பது என்ன அப்படிங்கிறத இந்த ராதேவுடைய அன்பு நமக்கு உணர்த்துகிறது இல்லையா. நமக்கு பிரியமானவர்கள் நம்மை விட்டு பிரிந்து
சில நேரங்களில் செல்லக்கூடும். ஒரு பொருள் ஈட்டுவதற்காகவோ அல்லது வேறு சில விஷயங்களுக்காகவோ பிரிந்து போனாலும் கூட மாறாத காதலோடு வாழ வேண்டும் என்பதை ராதே நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நான் உங்ககிட்ட மனசுக்குள்ள எல்லாரும் ஒரு பறவையை நினச்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறேன். நினச்சிக்கங்க பார்க்கலாம். ஏதோ உங்களுக்கு பிடித்த ஒரு பறவை. கண்ணை மூடிலாம் நினைக்க தேவையில்லை, சும்மா நினச்சா போதுமானது. கண்ணை மூடி ரொம்ப யோசிக்காதீங்க, சும்மா யோசிச்சிட்டிங்களா? எத்தனை பேர் மயில் நினச்சிங்க? எத்தனை பேர் குயில் நினச்சிங்க? எத்தனை பேர் புறா நினச்சிங்க? எத்தனை பேர் காகம் நினச்சிங்க? கிரேட், அவங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. பொதுவாக காகத்தை நம்ம ஒரு பறவை லிஸ்ட்லேயே சேர்த்துக்க மாட்டோம். உனக்கு பிடிச்ச பறவை என்ன அப்படின்னா காகம்னு நம்ம யாரும் சொல்ல வேண்டாம். அவங்க பண்பால் மனிதர்களை அளப்பவர்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். உங்களுக்கு என்னுடைய வந்தனங்கள். உண்மையிலேயே நம்ம என்னதான் பிற பறவைகளை கொண்டாடினாலும் காகம் அப்படிங்கிறது பாருங்களேன் எப்படி பகிர்ந்து உண்ணக்கூடியது. கொஞ்சம் உணவு வைத்தால் கூட ஓடி வந்து கூட்டத்தோடு சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது இல்லையா? அதனால தான் பாரதி காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு காக்கையை முதல்ல வச்சு பாடினாரு. பார்க்கிற கருமை நிறம் தோன்றுகிற இடத்திலெல்லாம் கண்ணனை பார்க்கிறேன்னாரு இல்லையா? காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கருமை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோணுதையே நந்தலாலா. இப்படி பண்புள்ள மனிதர்களை நாம் கொண்டாட இப்போது தவறி கொண்டிருக்கிறோம். இதை நமக்கு சுட்டி காட்டுவதற்கு பெரும்பான்மையான பங்கை இந்த புத்தகம் ஆற்றி இருக்கிறது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த புத்தகத்தை படிக்க படிக்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும் நண்பர்களே.